பண்ருட்டி அருகே அரசு கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நெல் மூட்டைகள் தண்ணீரில் நனைந்து சேதமானது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள உளுந்தாம்பட்டு காவனூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டு தற்போது அறுவடை நடைபெற்று வருகிறது. அறுவடை செய்யப்படும் நெல்மணிகளை அதே பகுதியில் வயல்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து குவித்து வைக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு விருத்தாச்சலத்திற்கு புறப்பட்ட லாரி திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நெல் வயலில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் நெல் மூட்டைகள் தண்ணீரில் சரிந்து சேதமடைந்தது. மேலும் லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இதனால் அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அகலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.